ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வத்தல் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடணும். ரொம்ப பொரிக்க வேண்டாம், 50% பொரித்தாலே போதும். 50% சிக்கன் குக் ஆயாச்சு. இனி வெளியில் எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலையை தூவி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் வரும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லான்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், பொட்டேட்டோ வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், கேப்சிகம் வச்சுருக்கேன், ஆனியனும் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். வெஜிடபிள்லாம் வதங்கும் போதே 1 டீஸ்பூன் போல் வத்தல் தூளும் சேர்த்துடலாம். வெஜிடபிள் எல்லாத்தையும் இந்த ஆயிலையே கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். ஓரளவுக்கு வெஜிடபிள்லாம் வதங்கினதுக்கப்புறமா பொரித்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் 50% தான் பொரிஞ்சிருக்கு. மீதி இந்த வெஜிடபிள் கூட சேர்ந்தே நல்லா குக் ஆகட்டும். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நான் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நான் இதில் தக்காளி மட்டும் சேர்க்கலை. நான் அதுக்கு பதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிடுவேன். உங்களுக்கு இல்லை, டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம். 1 கப்பு போல் தண்ணீரை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கிரேவி கொஞ்சம் திக்காட்டி இருக்கிறதுக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்பவுமே டேஸ்டியான சிக்கன் கிரேவி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.